எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேமுதிக மேல பல பேர் வன்மத்தை கொட்டுறீங்க. அந்த வன்மத்தை எப்படி காட்டுறதுன்னு கூட தெரியாம நிறைய பேர் அந்நியரை வந்து ரொம்ப தவறா விமர்சனம் பண்றீங்க, ரொம்ப தவறா கமெண்ட் பண்றீங்க. ஒரு கட்சிக்காரனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க யாரோட ஒய்ஃபு, யாருடைய மனைவி, அந்த அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஏன்னா அன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கே வீட்டில் சாப்பாடு கிடைக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்க கிட்டத்தட்ட பலாயிரம் பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுற ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அன்னபூர்ணி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய பேர் அரசியலே தெரியாம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது விஜய் கட்சியில இருக்கவங்களா இருக்கட்டும், அல்லது வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்க சீமானோட தங்கை தம்பிகளா இருக்கட்டும், நிறைய பேர் என்ன அதிமுக, பிஜேபி விமர்சனம் வைக்கிறீங்க அந்நியார் மேல. இவங்க வந்து கட்சி வந்து வித்துட்டாங்க, கூறு போட்டு வித்துட்டாங்க, கேப்டன் வந்து மன்னிக்க மாட்டாரு, கேப்டனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, கேப்டனோட ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு இன்னும் எவ்வளவோ நீங்க பேசிட்டே தான் இருக்கீங்க. ஆனா யாருக்குமே எது உண்மை எது நிஜம் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. புரியுதா? கிட்டத்தட்ட அந்நியார் வந்து இந்த முடிவு எடுத்து 3 நாள் தான் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கூட்டணி எதுவுமே அறிவிக்காம தான் இருந்தாங்க. ஏன் வந்து இதுவே வந்து விஜயா இருந்தா அந்நியார் இந்த மாதிரி 234 தொகுதியில அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு பாதி நம்ம பிரிச்சுக்குவோம், யார் அதிகமா ஜெயிக்கிறோமோ அவங்க நம்ம ஆட்சி அதிகாரத்தில் நம்ம பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு அவர் வந்து கூட்டணி கூப்பிட்டுருக்கலாம். கூட்டணி கூப்பிட்டாருன்னு நமக்கு தெரியல. இது வரைக்கும் எங்க சைட்ல இருந்து எந்த ஒரு நியூஸுமே அப்டேட் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க தேமுதிக கட்சி அவர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. எங்க கட்சி உறுப்பினர் வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸ் எதுவுமே அப்டேட் ஆகல. அவர் வந்து சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவ்வளவு பாசமா தான் இருந்தாங்க. அண்ணன் அப்படின்ட்டு தான் எங்க அண்ணியார் அப்படிதான் இருந்தாங்க. அந்த பாண்டி அந்த அளவுக்கு தான் இருந்துச்சுங்க. அது அவருமே பாத்தீங்கன்னா எங்களை கட்சியில வந்து கூப்பிட்ட மாதிரி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவர் கண்டிப்பா கூப்பிட்டுருக்கலாம். அந்த 2024 ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரேன்னு சொன்னாங்க. கொடுக்கலாமா, ஒரு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, கண்டிப்பாக கொடுக்க முடியல. வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா 100% நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கி தரேன். அது மாதிரி குறிப்பிட்ட சீட்டு உங்களுக்கு நான் ஒதுக்கி தரேமா, நீ கேட்குற தொகுதியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தது கண்டிப்பா கொடுத்து அப்படி கேட்டுக்கலாம், பண்ணிருக்கலாம். ஆனா என்டிஏ கூட்டணியில் இது வரைக்கும் எங்களை இன்வைட் பண்ணி பேசின மாதிரிலாம் எங்களுக்கு அந்த ஒரு இதுவுமே அப்டேட் ஆகல. சரிங்களா? இப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல எங்க கட்சியோட அங்கீகாரம் எங்களுக்கு வேணும், எங்களோட சின்னத்தை நாங்க தக்க வச்சுக்கணும். இப்படி இருக்கும்போது அந்நியார் எடுத்த முடிவு வந்து அந்நியார் எடுத்த முடிவு கிடையாது, தொண்டர்களாகிய நாங்க எடுத்த முடிவு தான். இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து நீங்க பேசுறது வந்து எதுவுமே சரி கிடையாதுன்னு நாங்க சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து சொல்றீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு தைரியமும் திராணி இருந்துச்சுன்னா நீங்க தப்பா பேசுறவங்க வந்து கமெண்ட் பண்றவங்க நேர்ல வாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, ரொம்ப வல்கரவா மெசேஜ் பண்றீங்க. அந்நியாருக்கு வந்து உங்களுடைய அம்மாவோட ஏஜ், சரியா? உங்களுடைய அம்மாவோட ஏஜ், உங்க அம்மாவை நாங்க திட்டினா எப்படி இருக்கும்? இவ்வளவு கேவலமா பேச முடியுமா பேசுறீங்க? நான் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு கட்சியில உறுப்பினராவோ ஒரு அடிமட்ட தொடராவோ இருந்தீங்க அப்படின்னா உண்மையை நான் சொல்லட்டுங்களா, உங்க கட்சியை நீங்க வளர்க்க பாருங்க. நீங்க உங்க கட்சியை வளருங்க. அதுக்கு வேற அடுத்து என்ன அப்டேட் பண்ணலாம், கட்சிக்கு உண்டான வேலையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க அதை பாருங்க. ஓகேவா? அது பிஜேபி காரங்களா இருக்கட்டும், இல்ல அதிமுக காரங்களா இருக்கட்டும், இல்ல பாமக, எக்ஸ்ட்ரா நிறைய பேர் விமர்சனம் பண்றீங்க. பட் எங்களை விமர்சனம் பண்றதுக்கு 1% கூட உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்றேன் நான். ஏன்னா இங்க யாருமே, இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், எங்க தேமுதிக விமர்சனம் பண்ற யாருமே எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கிடையாது. அது உங்க மனசாட்சிக்கும் தெரியும். அதனால நீங்க சொல்றவங்க நாங்க கேட்க முடியாது. ஓகேவா? உங்களுடைய வீட்டுக்கு நீங்க தான் முடிவு எடுக்கணும். உங்களுடைய வீட்டுல உங்க குடும்பத்துல வந்து நாங்க தலையிடுறது அது அநாகரிகம். புரியுங்களா? அது எங்க கட்சியில உங்க மூக்க நுழைக்கிறதுங்கிறது அநாகரிகம், தேவையில்லாத அநாகரிகம். புரியுதுங்களா? அதனால உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா அந்த கட்சி மேம்பாட்டுக்காக நீங்க என்ன பண்ண முடியுமோ, அடுத்த அப்டேட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. சும்மா அதை விட்டுட்டு வந்து நீங்க மற்ற கட்சிகள்ல பண்றது கூட ஓகே, ஒரு நியாயம் இருக்கு. ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆண்டுட்டு இருக்க கட்சியா இருக்கட்டும், நீங்க விமர்சனம் பண்ணலாம், தப்பு இல்லை. எங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பை நீங்க கொடுக்கலையே. எங்களை விமர்சனம் பண்றதுக்கு நீங்க எந்த அடிப்படையில் எங்களை விமர்சனம் பண்றீங்க நீங்களே சொல்லுங்க. நாங்க வந்து திமுக கூட தான் போயிருக்கோம். திமுக தானே இப்ப சிஎம் இருக்காங்க. சிஎம் எப்படி அவங்களா வந்தாங்களா, வானத்துல குதிச்சு வந்தாங்களா? மக்களாகி நீங்கள் ஓட்டு போட்டு அவர் சிஎம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்ப நல்ல தலைவர் தான் நீங்க தேர்ந்தெடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? மக்களாகி நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் அவங்க கூட்டணி போயிருக்கோம். அதை முதல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இஷ்டத்துக்கு நீங்க உங்களுடைய கருத்து வந்து சோசியல் மீடியால வந்து உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்குலாம் நீங்க பதிவிடுறது ரொம்ப அநாகரிகமா இருக்கு. ஒரு கட்சிக்காரனா உண்மையிலே சொல்றேன், ஒவ்வொருத்தரும் நேரில் கிடைச்சா செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு கோவம் வருது. சரிங்களா? அதனால நீங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க உங்களுடைய கட்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுமோ அதுக்காக உண்டான முயற்சி எடுங்க நீங்க. சரியா? உங்ககிட்டயே 1008 குறைபாடு இருக்குது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்க. 234 தொகுதியிலையும் வந்து அந்த 234 தொகுதியிலையும் பூத்துல உட்கார்றதுக்கு உண்டான எங்களுக்கு அந்த மேன் பவர் தேமுதிக கட்சிக்கிட்ட இருக்குது. மற்ற கட்சிகள் இருக்கான்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? நீங்க ஒரு காங்கிரஸா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இந்த அளவுக்கு மேன் பவர் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா தெரியும். பொதுமக்களாக உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா தேமுதிக காரங்க கிட்ட 234 தொகுதியிலுமே பூத்துல உள்ள ஏஜென்ட் இருக்காங்க. புரியுதுங்களா? சோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோங்க. சும்மா வந்து ஏதோ நியூஸ்காரன் சொல்றான் அப்படின்ட்டு 0.43% தான் ஓட்டு இருக்குது, இவங்களுக்கு ஓட்டு சதவீதமே கிடையாது. இப்படிதான் நீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. காங்கிரஸ்க்கு 4%
கம்யூனிஸ்டுக்கு 2%. ஆனா ஒரு மாநாடு போட்டு அந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. அது மாதிரி 234 தொகுதிக்கு பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்க கேட்டா அதுவுமே உங்களால சொல்ல முடியாது. ஆனா எங்களுக்கு இருக்கிறாங்கப்பா, அதையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தயவு செஞ்சு நான் இப்பவும் சொல்றேன், அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அதை புரிஞ்சு மனசுல வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? அதனால எங்கள் அந்நியார் எடுத்த முடிவு எங்களுடைய முடிவு தானே தவிர எங்கள் அந்நியாரோட முடிவு கிடையாது. ஓகேங்களா? அதனால நீங்க என்ன வேணா பேசுங்க, ஓகேங்களா? ஆனா நேர்ல வந்து பேசுங்கடா, ஓகேங்களா? நீங்க உங்களுடைய கருத்தை வந்து நீங்க கமெண்ட்ல பதிவிடுறது ஒரு அநாகரிகமா இருக்குது. டீசெண்டா பேசுங்க, ஓகேவா? டீசெண்டா பதிவிடுங்க, தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு உங்க அம்மா மாதிரி இருக்கிற ஒரு வயசுல உள்ளவங்களா நீங்க ரொம்ப தப்பாவா வல்கராவா பேசுறது ரொம்ப அநாகரிகமான செயலா இருக்கு. நமக்கு என்ன, நம்ம என்ன விரல் இருக்குன்னு ரொம்ப டைப் பண்ணாதீங்க, சரியா? அது ஒரு அளவுக்கு மேல எதையுமே தாங்க முடியாது. அது நீங்களே உங்களுக்கே அது கர்மா, திரும்ப உங்களுக்கே அது ஒரு பதிலடியா திரும்பி வரும், ஓகேவா? அந்த ஒரு எதிர்வினை உங்களுக்கே திரும்ப கிடைக்கும். அதனால விஜய் கட்சிக்கார தம்பிகளா, நாம் தமிழர் கட்சி தம்பிகளா, உங்களுடைய கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஓகேவா? உங்ககிட்டயே 1008 அழுக்கு இருக்கு, அந்த அழுக்க நீங்க சுத்தம் பண்ணுங்க, சரிங்களா? எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், ஓகேங்களா? எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து நிக்க போறது, நாங்க தான் பாத்துக்க போறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க தான் வந்து பாத்துக்க போறீங்க. அதை தயவு செஞ்சு மனசுல வச்சுட்டு பேசுங்க, மனசுல வச்சுட்டு ஒழுக்கமா நடந்துக்குங்க, நாகரிகமா பதில் சொல்லுங்க. நாங்களும் நாகரிகமா உங்களுக்கு பதில் சொல்லுவோம். நீங்க கேள்வி கேட்கறது நாகரிகமா இருந்துச்சுன்னா பதில் சொல்றது நாங்களும் நாகரிகமா பதில் சொல்லுவோம், சரிங்களா?